மனசு மாற வேணாம், நீ ஒரு 4 மாதத்துலேயே 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், நிறைய சம்பளம் வரும், கஷ்டம் இல்லை, 6 மணி நேரம் தான் வேலை, அப்படி இப்படி சொன்னாங்க. சரின்னு அதையும் நான் நம்பி தான் நான் போனேன். அங்கே போன இடத்துல எனக்கு சாப்பாடே கொடுக்கல. கொப்பூசுன்னு சொல்லுவாங்க, அது 3 டைம் அந்த கொப்பூசுன்ற சப்பாத்தி மட்டும் டீயில் தொட்டு நான் சாப்பிடுவேன். 3 டைம் சாப்பிடுவேன். நான் ஏஜென்சிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு சாப்பாடு தரமாட்டிருக்காங்க, நான் எப்படியோ கஷ்டப்பட்டு 3 வாரம் இருந்துட்டு என்னால் இதுக்கு மேலே சாப்பிடாம இருக்க முடியல, வேலை செய்யலைன்னா கேட்பாங்கன்னு சொன்னேன். அவங்க இருந்துட்டு நீ 1 மாதம் சேலரி வாங்கிட்டு மாறிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தேன். அவங்க சேலரியும் கொடுக்குற மாதிரி தெரியல. நான் கேட்டதுக்கு என்னை அடித்து கதவெல்லாம் பூட்டிட்டாங்க. உனக்கு நான் சேலரியே கொடுக்காம நான் ஊருக்கு போகணும் பேச விடாம நான் வீட்லேயே வச்சு வேலை வாங்க போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்னு சொன்னாங்க அந்த வீட்டம்மா. அதுக்கப்புறம் ஃபோனே கொடுக்கல. என் பிள்ளைகிட்டையாவது ஒரே ஒரு தடவை பேசுகிறேன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டேன், காலில் விழுந்து கேட்டேன். கேட்டதுக்கு உன் பிள்ளைகிட்ட மட்டும்தான் பேசணும், வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனு கொடுத்தாங்க. நான் ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லாமல் எனக்கு சாப்பாடு இல்லாமல் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. கேட்டதுக்கு என்னை அடிச்சிட்டாங்க. நீ ஆஃபீஸில் சொல்லுப்பான்னு சொன்னேன். அவங்க சொல்லியிருக்காங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நானும் 10 நாளாக எதிர்பார்த்தேன், இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு வருவாங்க, டைம் பார்த்துட்டே இருப்பேன், வந்து கூட்டிகிட்டே போகல. 18 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, சாப்பாடு இல்லாமல் எப்படி செய்ய முடியும் என்னால்? அது மட்டும் இல்லை, எனக்கு அடித்து பல்லு உடஞ்சிருச்சு, இந்த சைடும் பல்லு உடஞ்சிருச்சு, செவத்துல போட்டு இடிச்சாங்க, வயிற்றுல எட்டி எட்டி வதச்சாங்க என்ன. இதெல்லாம் தாங்கிட்டேன். ஐஸ் வாட்டரையும் ஃபுல்லாக மேலேருந்து ஊற்றி ஏசின்னு நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு குளிருக்கு கூட கை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 11:30 வரைக்கும் நிற்க வச்சாங்க என்ன. இந்த குளிருக்கு கையெல்லாம் மடங்கி ஃபிக்ஸ் வந்துடுச்சு எனக்கு. ஃபிக்ஸ் வந்த பிறகு ஏதோ நோய் வந்துடுச்சு எனக்கு, தொத்திக்குன்னு சொல்லிட்டு கூட்டேன்னா ஆஃபீஸில் விட்டுட்டாங்க. ஆஃபீஸில் வந்த மறுநாளே என்னை வேலைக்கு போக சொல்கிறாங்க. வேறு இடத்துக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு என்னை சிரிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு சிரிப்பு வரலன்னு, வாயை இப்படி பண்ணு, கண்ணு இப்படி பண்ணு, பேச டல்லாக இருக்குன்னு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க என்ன. மறுபடியும் அங்கேயும் ஒரு டைம் ஃபிக்ஸ் வந்துடுச்சு எனக்கு. அப்படி இருந்தும் ஃபோட்டோ எடுத்து வேறு இடத்துக்கு அனுப்பிச்சாங்க வேலைக்கு. அங்கே போயிட்டு 20 நாள் செஞ்சேன், அங்கேயும் முடியல, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃபீஸ் கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க. வேலை செய்யாமல் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்காரங்க என்னை அடித்தாங்க. நீ ஒழுங்காக வேலைக்கு போகலாம், இங்கேயே செத்துருவே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணுன்னா கூட ஸ்பீக்கர் வச்சுட்டு பக்கத்தில் நின்று கேட்குறாங்க. ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல வீட்டுக்கும். என்னால் முடியவும் இல்லை, உடம்பும் முடியல, சாப்பாடு தண்ணி இல்லை, ஃபிக்ஸும் வருது, நான் எப்படி வேலை செய்ய முடியும்? நான் கஷ்டப்பட்டு உயிரை எடுத்துட்டு வந்தது பெரிய விஷயமாயிடுச்சு. எனக்கு தலையில் அடிச்சது வேற என்ன பக்கத்தில் நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு எனக்கு இருக்குது. அந்த நிலைமையில கூட ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணலை, எதுவுமே பண்ணல. கேட்டால் அந்த கார்டு வேணும் இந்த கார்டு வேணும்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை, எதுவுமே பண்ணல. வேலைக்கு மட்டும் போகணும்னு சொல்கிறாங்க, மறுநாளே போகணும்னு சொல்கிறாங்க. உனக்கு இங்கே ஆஃபீஸில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் மேடம் கனி மேடம் இல்லைன்னா நான் சத்தியமாக உயிரோட வந்து இருக்கவே முடியாது. என் கையில் ஃபோனும் கொடுக்கல, யாராவது கொடுத்தாலும் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. என்னால் ஃபோன் பேசவும் முடியல, எதுவும் சொல்லவும் முடியல. மேடம் மட்டும் உதவி பண்ணல, நான் உயிரோட வந்தே இருக்க மாட்டேன். இது கூட எனக்கு கனவா நிஜமான தெரியல இன்னமும். நான் திருவண்ணாமலை அந்த ஆஃபீஸ் உள்ள அடி எடுத்து வைக்கும் போது இது கனவு தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். மரண பயம் என்னன்னு யாருக்காவது நோய் வந்தா அதை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா நான் அனுபவிச்சுட்டேன் நாளுக்கு நாள். அந்த வேதனையும் மரண பயமும் நான் அனுபவிச்சுட்டேன். மறுபடியும் வேலைக்கு அமைச்ச இடத்துல என்ன மாதிரியே ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நான்
சரி பண்றேன்னு சொல்லி அவங்ககிட்ட போன் வாங்கி தான் நான் இவங்களுக்கு போன் பண்ணேன். நான் இது கடைசி இல்லைன்னா நான் கடைசி வரைக்கும் தெரியப்படுத்தி இருக்கவே முடியாது, கண்டிப்பா தெரியப்படுத்தி இருக்கவே முடியாது. நான் ஏர்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க எப்படி மாத்துவாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன ஐடியா பண்ணுவாங்க, பயந்து பயந்து ஒரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு தான் இருந்தேன். மேடம் வரலன்னா கண்டிப்பா என்னை காப்பாத்திருக்க முடியாது. அவங்க ஒரு போன் தரலனாலும் என் விஷயம் வெளியே தெரிஞ்சும் இருக்க முடியாது. அவங்க அடிக்கிறதுக்குன்ட்டு அவங்க வேற ஆபீஸ் வச்சிருக்காங்க, அங்க கூட்டிட்டு போயிட்டு அடிப்பாங்க. இங்க புதுசா வேலைக்கு வர்றவங்க பார்த்தா பயந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போய் அடிச்சு வச்சிருவாங்க. அங்க அடிச்சுட்டாக்க எதுவுமே வெளியே தெரியாம போயிடும். வயிற்றுல எட்டி எட்டி ஓதிச்சாங்க. இந்த ஆபீஸ்க்கு எனக்கு 10 நாளும் வந்து பார்க்கல. ஆனா ஆபீஸ்க்கு அவங்களும் எடுத்துட்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் மறுநாள் வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க. ஏன் வந்த அவங்க என்னால முடியல, உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு வந்து இங்க விட்டாலும் நீ ஏன் வந்தன்னு இவங்க அடிக்கிறாங்க, ஆபீஸ்காரங்க ஏஜென்சி அடிக்கிறாங்க. தயவு செஞ்சு யாருமே வெளிநாடு எந்த இதுலாம் போகாதீங்க. அந்த தகவல் வந்து என்கிட்ட வருது. வந்த உடனே நான் வந்து இவங்க இருக்கிற ஏரியா அம்பத்தூர்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண இது வந்து இங்க பண்ண முடியாது, நீங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல தான் வரும், அங்க போய் நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகிட்ட அவங்க கிட்ட பேசி அதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு சிஎஸ்ஆர் கோடு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொடுத்த உடனே நான் வந்து பிஎம்ஓக்கு ஒரு ட்வீட் பண்றேன், அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு ஒரு ட்வீட் பண்றேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழிசை தங்கபாண்டியன் எம்பி மேடம் வந்து இங்கே சென்னை வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து அவங்ககிட்டயும் ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எங்கள் தரப்புல இருந்து எடுத்தோம். ஸோ அதை பார்த்துட்டு தமிழிசை தங்கபாண்டியன் மேடமும் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு டெல்லிக்கு போய் எங்கள் சார்பாக வந்து இந்த மனுவை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா கவர்மெண்ட் மூலயமா போகிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் இமிக்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்தது. இந்த மாதிரி ஆட்கள் வந்து அங்கே போய் மாட்டிட்டு இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்ற ஒரு இமிக்ரெண்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் போயிட்டு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இப்படி எல்லாம் கொடுக்கும்பொழுது பட் இவங்க கிட்ட இருந்து எனக்கு டெய்லி எனக்கு பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ என்கிட்ட பேசுறது மாத்திரம் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பாக காப்பாற்றிக்கலாமா, நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஸ்டெப்பும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிறத மாத்திரம் நான் சொல்லுவேன். அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு, அவ்வளோதான் அவங்க கிட்ட. அப்போது லாஸ்ட்டில் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க ஒரு 2 நாள் கழிச்சு, மேடம் நீங்கள் ஒன்றும் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எடுக்கலைன்னா ஒன்று இவங்களே நான் அடித்து கொண்டுடுவாங்க, அப்படி இல்லைன்னா நானே செத்துடுவேன், என்னால் உயிரோடு இருக்க முடியல, எனக்கு ரொம்ப இங்கே நரக வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா கவர்மெண்ட் மூலியமாக போனால் அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதுபடி தான் அவங்க கொண்டு போக முடியும், எம்பசி மூலியமாக தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி லோக்கல் ஏஜென்ட் யாருன்றது அவங்களோட கணவர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு புகார் கொடுத்துருந்தோம். திருவண்ணாமலையில் இதில் முதல்ல நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறது வந்து திருவண்ணாமலை எஸ்பி சாருக்கு தான் வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். சிபி சக்கரவர்த்தி அவர் இந்த விஷயத்தில் ஸ்டெப் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு கிருஷ்ணவேணி இங்கே கிடையாது. அவங்க மூலியமாக தான் இந்த ஸ்டெப் எடுத்ததுனால தான் கிருஷ்ணவேணி இங்கே வர முடிஞ்சது. ஸோ காவல்துறைக்கு முதல்ல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் இம்மீடியட்டாக உடனே வந்து ஒரு டீம் ஒன்று ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரே அதாவது நான் இங்கேருந்து நான் திருவண்ணாமலை கூட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, வாட்ஸ்அப்லேயே நான் கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் பண்ண சொன்னாங்க. நான் கம்ப்ளைண்ட்டை வாட்ஸ்அப்லேயே கொடுத்தேன். இம்மீடியட்டாக அதை வந்து அவங்க ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு வித்தின் ஒரு 48 ஹவர்ஸில் வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்து சார் கொடுத்துருந்தாங்க, எஸ்பி சார் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்க எஸ்ஐக்கு வந்து ஏஜென்ட்டை கொண்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ விசாரித்த உடனே அந்த பர்சன் வந்து ஒத்துக்கிட்டாரு, நான் தான் அனுப்பிச்சிருந்தேன், நானே வந்து கொண்டு வந்து ஒப்படைச்சி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்பி சார் வந்து கொஞ்சம் அவங்க விசாரணை பண்ணதுக்கப்புறமா போலீஸ் தலையிட்டதுக்கப்புறமா அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் ஒத்துக்கிட்டு நானே என்னோட செலவில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விடுறேன், எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்காரு குவைத்தில். இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டு கிடையாது. ஸோ அதுக்கு உண்டான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. எம்பசிலேருந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு 4 நாளுக்கு முன்னாடி. தமிழிசை தங்கபாண்டியன் மேடம் அவங்க மூலியமாக போன லெட்டருக்கு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க எம்பசிலேருந்து.
என்ன அப்படின்னா இவங்களோட இருப்பிடமோ இல்லை இவங்களோட தகவலோ எதுவுமே பதியப்படலை குவைத்தில். ஏன்னா இவங்க வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் மூலயமா போனதுனால இவங்களோட தகவல் எதுவுமே அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு எம்பசி மூலயமா தெரிய வந்தது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செந்தமிழும் அங்கே இருக்கிற இப்ராஹிமும் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு முறையில் தான் இந்த மாதிரி ஆளை வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே வேலை செய்ய விடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது எங்களுக்கு. ஸோ எஸ்பி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்க கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா அந்த பர்சன் ஒத்துக்கிட்டு 4 நாளில் கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன் இவங்களை அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அதை வந்து எனக்கு மெசேஜ் எனக்கு உடனே அனுப்பிச்சாரு. உடனே எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. சொன்ன மாதிரியே அந்த பர்சன் வந்து அவரோட காசுலேயே கொண்டு வந்து இங்கே ஒப்படைச்சிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்துட்டு ஒப்படைச்சிட்டாங்க. பட் ஒப்படைக்கும் பொழுது இவங்களோட பாஸ்போர்ட்டும் இவங்களோட வீசா என்னென்ன கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையுமே அந்த பர்சன் வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எடுத்துக்கிட்டு தாயா பிள்ளையா பழகிட்டோம், நீ என் மேலே கேஸ் கொடுத்துடாதம்மா, ஏதோ உனக்காக நான் கஷ்டப்பட்டு நான் வந்து இங்கேருந்து உன்னை வந்து நான் அமுச்சு வச்சேன், நீ வந்து என்கிட்ட குடும்ப கஷ்டத்தை சொன்னதுனால நான் உனக்கு செஞ்ச இந்த உதவி, அதனால நீ வந்து என் மேலே எதுவும் கேஸ் கொடுத்துடாத அப்படின்னு அந்த ஏஜென்ட் இவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த வீசாவையும் அந்த பாஸ்போர்ட்டையும் இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த பர்சன் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து எங்கள் அட்வொகேட் தான். ஸோ எங்கள் அட்வொகேட் வந்து சொன்னார், நீங்கள் இப்படி திருவண்ணாமலையில் தான் அந்த பர்சன் இருக்காருன்னா அவர் மேலே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு அறிவுரை பேரில் அந்த பர்சன் மேலே நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதுக்குண்டான ஆக்ஷனும் எடுத்துட்டாங்க. ஆனால் இதில் வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் தான் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி நிறைய கொடுமைகள் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இப்போ தலையில் அடிபட்டிருக்கு, வீக்கம் இன்னும் இருக்குது. இவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஒரு உதவியும் கொடுக்கணும் இவங்களுக்கு. இதுக்கப்புறமா இங்கே இருக்கிற எஃப்ஐஆர் வந்து நம்ம பேஸ் பண்ணி இவங்களை வந்து போலீஸ்கிட்ட சொல்லி இவங்களை ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கு உண்டான என்ன தக்க சிகிச்சை அளிக்கணுமோ அதை வந்து பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஆள் கூட்டு போகும்பொழுது இவங்க கிட்ட 1 பைசா கூட வாங்கலை. இதில் எல்லாருமே கவனிக்க வேண்டியது இதுதான். இங்கே இருக்கிற பர்சன்ஸ் வந்து என்ன இந்த மாதிரி ஏஜென்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணுறாங்க, கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிற ஆட்களை சூஸ் பண்ணுறாங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் தகவல் சேகரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டியில் யாரையுமே இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க தேர்வு பண்ண மாட்டாங்க. 1, 2 இந்த மாதிரி கேஸ் தான். அவுட் ஆஃப் சிட்டி, அதாவது இங்கேருந்து சென்னைக்கு வெளியில் இருக்கிற ஒரு கிராமத்து சைடில் இருக்கிற லேடிஸோ இல்லை ஜென்ஸையோ தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா குடும்ப கஷ்டமாக இருக்கா, நீ வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டுட்டு போகிறாங்க. எல்லா செலவுகளையுமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. வீசாலேருந்து இவங்களோட பாஸ்போர்ட்லேருந்து, இவங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட்டே கிடையாது, பாஸ்போர்ட்னால என்னன்னு தெரியாது இவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே கொத்தடிமையாக வச்சுடுறாங்க. இவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா, நீ 4 மாதம் வந்த அப்படின்னா உனக்கு 1 லட்ச ரூபாய் கையில் வரும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்ப கஷ்டத்தில் போயிட்டா ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்ததுன்னா லட்சமாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, காலையில் 6 மணிக்கு அமிச்சாலும் நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்க. செய்ய மறுத்தாங்க அப்படின்னா அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்காம இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. அங்கே இருக்கிற எம்ப்ளாயருமே அப்படி தான் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஏஜென்ட்டுமே அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த இப்ராஹிம் தமிழ்நாட்டை சேர்ந்தாலும் மதுரையை சேர்ந்தாலும் இங்கேருந்து அங்கே போயிட்டு அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து POE ப்ரொடெக்டர் ஆஃப் இமிக்ரெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் இதில் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதில் எம்பசி இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி அரப் கண்ட்ரியில் போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ECR இமிக்ரேஷன் செக் ரிக்வயர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி வந்து இருக்கிற ஒரு கண்ட்ரி. அந்த இடத்துல படிக்காதவங்கள படித்தவங்க போனாலே ECR பண்ணி தான் உள்ளே போக முடியும். அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு ECR பண்ணாமல் எப்படி உள்ளே போனாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அப்படி ECR போட்டு உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்பசியில் இவங்களோட தகவல் பதியப்பட்டிருக்கும். அப்படி இருந்தால் எம்பசிலேருந்து எனக்கு எப்படி அப்படி ஒரு லெட்டர், அவங்களோட விவரம் எதுவுமே குவைத்தில் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்குண்டான தகவலையும் நாங்கள் சேகரிச்சுட்ருக்கோம். ஏன்னா இவங்க கிட்ட திருட்டுத்தனமாக அந்த மொபைல் கிடைக்காம இந்த விஷயம் எங்ககிட்ட வராமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இன்னைக்கு உயிரோட வந்திருக்க மாட்டாங்க சொன்ன மாதிரி. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க, மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் இவங்க எடுத்து தான் எங்கிட்ட சொன்னாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா நம்ம கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஆதாரமுமே அங்கே இல்லையே, இவங்க போனதுக்கு உண்டான ஆதாரமே இல்லையே, அப்போ இவங்க அங்கே இருந்ததுக்கான ஆதாரம் இல்லாத போது இவங்களுக்கு எதாவது ஆயிருந்ததுன்னா யார் இதுக்கு பொறுப்பு ஏற்றிருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னும் ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்கு எங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஸ்டெப்பை எடுக்கணும். அதே மாதிரி இந்தியன் எம்பசி
அவங்க ஒரு சிஸ்டம் ஏதாவது கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி படிக்காதவங்க இங்கிலீஷ்ல எழுதி இங்கிலீஷ்லயே சைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவங்களுக்கு தமிழ் மட்டும் கூட சரியா படிக்க வராது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சேஃப்டி இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு ஒரு கொஷின் மார்க்கா இருக்கு. ஸோ இங்கேருந்து ஈசிஆர் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா பிஓஇ அதாவது ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரண்ட்ல கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களை பத்தி இருந்திருக்கும். அங்கேயுமே இல்லை. துரதிருஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா அங்கேயுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களை பத்தி இல்லை. ஸோ அப்போ எந்த லூப் ஹோலை வச்சு இந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய லேடிஸ் அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கூட 4 லேடிஸ் இருக்காங்க. 4 லேடிஸ்ல என்னால் 2 பேரை தான் தொடர்பு கொள்ள முடிஞ்சது. ஏன்னா ஒருத்தங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அவங்களையும் காப்பாத்துறேன்ற ஒரு உறுதி கொடுத்ததுனால அவங்க மொபைலை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் என்கிட்ட தொடர்புல தான் இருந்தாங்க. என்னையும் காப்பாத்துங்க மேடம், நான் ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு பேர் என்னமா? முத்துலட்சுமின்றவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. நான் சொன்னேன் இங்க உங்களோட கணவரை வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க, எங்களை உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். 4-5 நாளா வந்து அவங்க தகவல் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தவங்க. ஒரு நாள் இவங்களை வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து அந்த ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா இவங்க இங்க இந்தியாவுக்கு அமைச்சே ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இவங்க எனக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. மேடம், என்னை வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வர சொல்லி எனக்கு ஆட்கள் அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா நான் என்ன பேசினாலும் நீங்க நம்பாதீங்க. நான் இது வரைக்கும் பேசுறது மட்டும்தான் உண்மை. இதுக்கப்புறமா என்னை அடிச்சு கூட பேச வைப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு என்னை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தகவல் எனக்கு கொடுத்தாங்க. இவங்க தகவல் கொடுத்துட்டு போன ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த முத்துலட்சுமி எனக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. மேடம், நீங்க என்னை காப்பாற்ற வேண்டாம், நான் போன ஏஜென்ட் மூலயமா வந்துடுறேன், நீங்க இது வரைக்கும் பண்ண உதவிக்கு நன்றி அப்படின்னு சம்பந்தம் இல்லாம ஒரு எனக்கு மெசேஜ் ஒன்று வருது. மேபி அவங்கள அங்க அடிச்சிருக்கலாம், ஃபோன் விஷயம் அவங்க தெரிய வந்திருக்கலாம். ஸோ அந்த லேடியும் அவங்க பிரச்சனையில இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு விக்டிம் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் கவர்மெண்ட் கிட்ட தான் நான் அந்த ரிக்வஸ்ட்டை கொடுக்க முடியும். ஸோ கவர்மெண்ட் மட்டும் தான் இந்த மாதிரி ஆட்களில் வந்து தமிழ் பெண்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க, அவஸ்தைப்படுறாங்க. அவங்க மட்டுமே இந்த விஷயத்தை தலையிட்டு இதை சால்வ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அதே மாதிரி இங்கேருந்து போகிற எல்லாருக்குமே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு லட்சமாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்து இந்த மாதிரி ஏஜென்ட்டு கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. 10 பைசா செலவில்லாமல் கொண்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி தகவல் கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க, இல்லை காசு கொடுத்தும் நம்பாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த பர்சன் செந்தமிழ் அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு பின்னாடி ஒரு நெட்வொர்க்கே இருக்குது. எனக்கு தகவல் தெரிஞ்சு இவர் வந்து நான் 5 பேர் தான் அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. பட் நாங்கள் போகும்பொழுது எனக்கு 2 பேரை தான் அமைச்சிருக்கேன். அவரு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லேயே முன்னுக்கு பெண்ணா வந்து ஒரு முரண் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு அந்த மாதிரி விஷயம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னார். 20,000 30,000 ரூபாய்க்கு ஒரு ஆள் அமைச்சாலுமே ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் 10 பேர் அமைச்சாலுமே 3 லட்சம் ரூபாய் அவர் உட்காந்து நடத்துன்னு சம்பாதிக்கலாம். அவர் செய்யற தொழில் பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் வச்சு நடத்துறாரு. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் வந்து அவங்க கண்டக்ட் பண்றாங்க. இங்கேருந்து இந்த அம்மாவை அனுப்பும்பொழுது இங்கேருந்து பெங்களூர் கொண்டு போய் விடுறாங்க. பெங்களூர்ல இருந்து ஒரு ஆள் கொண்டு போய் டெல்லிக்கு விடுறாரு. டெல்லியிலேருந்து ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா 2 விசா கொடுக்குறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு உண்டான விசா. துபாய்க்கு உண்டான விசா வந்து எப்படி கொடுக்குறாருன்னா, ஒரு ஜெராக்ஸ் ஒரு பேப்பர் கையில் கொடுக்குறாரு. அது என்னன்னு அவங்களால சரியாக கூட சொல்ல தெரியல. ஒரு பேரை சொல்லி இந்த ஆளை நான் பார்க்க போகிறேன், இந்த ஆள் வந்து உன்னோட தம்பி துபாயில் இருக்காரு, அவரை பார்க்க போகிறேன், நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாவை கொடுக்குறாங்க. இன்னொரு விசாவை இவங்க கிட்ட விஸ்பர் நாப்கின் கொடுத்து நாப்கின்குள்ளே சொருகி வச்சுக்க சொல்கிறாங்க. அந்த விசாவை கரெக்டாக துபாயில் போய் தான் எடுக்கணும், முன்னாடி வந்து டெல்லியில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. இவங்க கூட 4 லேடிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பவுடர் டப்பாவில் கொடுக்குறாங்களாம், இவங்களுக்கு நாப்கின்ல கொடுக்குறாங்க. ஸோ 2 பேருக்கு மேடம் 2 பேருக்கு நாப்கின்ல கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த விசாவை திருட்டுத்தனமா வச்சு துபாய்க்கு வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. துபாயிலேருந்து ஒரு ஆள் ரிசீவ் பண்ணுறாங்க. துபாயிலேருந்து ரிசீவ் பண்ணோன்னா இவங்க கிட்ட இருக்கிற நாப்கின்லேருந்து அந்த இதை எடுத்துட்டு விசாவை அங்கேருந்து துபாய்க்கு வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்காக இருக்கும், இல்லை இதில் வந்து எவ்வளோ ஒரு பணப்புழுக்கம் அவங்களுக்கு இருக்கும், இதில் எவ்வளோ சம்பாதிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா யாருமே வந்து வீட்டு கஷ்டத்துக்காக உதவி பண்ணுற அவரை என்கிட்ட சொன்ன இந்த ஏஜென்ட் என்னன்னா, நான் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் வந்து பாவப்பட்டு அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தகவல் கொடுத்தாரு. யாருமே வந்து அந்த மாதிரி பாவப்பட்டு அனுப்புறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மணிக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு காசு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட், ஏன்னா இப்போ இது வந்து இந்த ஒரு கேஸ் எங்கிட்ட வந்ததுனால என்ஜிஓ நாங்கள் ஸ்டெப் எடுத்தோம். விக்டிம்ஸ் வெளியில் வந்தால் மட்டும் தான் எங்களால் எடுக்க முடியும். பட் கவர்மெண்ட்டும் இந்தியன் எம்பசியும் மட்டும்தான் இதுக்கு தக்க ஒரு நடவடிக்கை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இல்லை அதுக்கப்புறமா ஆமாம் ஒரு வாட்டி தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்ட உடனே நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அமுச்சு வைக்க சொல்லியிருந்தேன். நான்
ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா இந்த லேடி கிட்ட இருந்து எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கு அண்ட் ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு, உங்களுக்கு வேணா நான் கொடுக்குறேன் அவங்க என்ன பேசினாங்கன்றது. அவங்க சொன்னதுக்கப்புறமா இங்கே யாருமே எனக்கு வந்து தொடர்பு கொள்ளலை. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த லேடி வந்து இப்போ இந்த மாதிரி போகிற மாட்டிக்கிறாங்க. அதாவது சிம்பிள், இந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணி இங்கேருந்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணி இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அமிச்ச உடனே இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இங்கேருந்து போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 30,000 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ரொம்ப குடும்ப கஷ்டம். குடும்ப கஷ்டத்தில் வந்து ஓகே போனால் ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வந்தாலே நம்ம லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு வந்தலான்ற ஒரு நினைப்பில் அவங்க போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா முதல் அடி வந்து 6 மணி நேரம் வேலை கிடையாது, 18 மணி நேரம் வேலை. போன உடனே நம்ம சாப்பாட்டுக்கு தான் அவங்க வந்து பழகிருக்காங்க. ரைஸ் இல்லாமல் அவங்களால சாப்பிட முடியாது. அந்த குப்பூசுன்ற அந்த ஒரு அரபிக் பிரெட் 3 வேளையும் காஃபியில் தொட்டு சாப்பிடணும் 2 வாரத்துக்கு தொடர்ந்துனா கண்டிப்பாக நம்மளாலேயுமே இருக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயத்த வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்கும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல, அவங்க பாடியால் அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஏன்னா இப்போ எனக்குமே இவங்க ரெஸ்கியூவில் வந்து ஒரு 2 நாள் எனக்கு வந்து ஒரு 18 மணி நேரம் ஒரு 20 மணி நேரம் 2 நாள் தொடர்ந்து நான் வந்து வேலை பண்ணியிருக்கேன். சாப்பாடு இல்லை, சரியா தூக்கம் இல்லை, லோ பிபி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப லோ பிபி ஆயிடுச்சு. எனக்கு என்னாலே இருக்க முடியலன்னா அப்போ 2-2.5 மாதம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அன்னைக்கு தான் நான் அதை உணர்ந்து பார்த்தேன். நம்மளால 2 நாளைக்கே என்னால் இருக்க முடியலையே, அப்போ இந்த அம்மா எப்படி அங்கே 2.5 மாதம் இருந்திருப்பாங்க. சாப்பாடுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே எப்படி, சாப்பாடு இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது, பேசிக் நமக்கு. சாப்பாடு இல்லாமல் அந்த அம்மாவை அவ்வளோ துன்புறுத்தினோன்னு கேட்குறாங்க. அந்த வீட்டம்மா அடிக்கிறாங்க, தலையில் இன்னமும் காயம் இருக்குது, வீக்க காயம் இருக்குது, பல்லு 2 பல்லு உடைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஐஸ் கட்டியில் நிற்க வைக்கிறது, ஐஸ் தண்ணியை ஊற்றி ஏசி முன்னாடி நிற்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இதை ஏஜென்ட் கிட்ட சொல்லும் போது 1 மாதம் தண்ணி வந்துடுமா, அங்கேருந்து சாம்பிளும் வாங்குது. 2.5 மாதம் வேலை பண்ணியிருக்காங்க, இப்போ 1 மாதம் சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க, 18,000 ரூபாய் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஏஜென்ட் கிட்ட வராங்க. ஏஜென்ட் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, இல்லை என்னை விட்டுருங்க, நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு இந்த மாதிரி கெஞ்சுறாங்க. காலில் விழுந்து இப்ராஹிம் கிட்ட கெஞ்சுறாங்க. இப்ராஹிம் ஆஃபீஸ், ஆமாம், கெஞ்சுறாங்க. அதோட அட்ரஸும் என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அந்த குவைத்தோட அந்த ஏஜென்ட்டோட அட்ரஸ் கெஞ்சுறாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த உன்னையெல்லாம் ஒன்றும் செத்து போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் ஒரு இது சொல்றாங்க, செத்து போயிட மாட்டேன். அப்புறம் நான் சொல்கிறேன் மேடம், பாருங்கள், அப்போ வந்து அந்த டைமில் அந்த கையில் இருக்க நரம்பெல்லாம் ஒரு மாதிரியே எடுத்துச்சு மேடம், கையெல்லாம் உதறுது. அப்போ நான் சொன்னேன், சார் இன்ஜெக்ஷனாவது ட்ரீட்மெண்ட்டாவது பண்ணுங்கள் சார், இல்லையே ஊருக்காவது அமுச்சு விடுங்க சார், நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் வேலையா, அது ஏதோ கார்டு வேணுமா, அது இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்குதா சார்னா. அது மட்டும் இல்லை, உன் கையே தனியாக பிச்சுக்கிட்டு விழுந்தாலும் சரி, இந்த கை விழுந்தாலும் சரி, இந்த கையில் பணம் கொடுத்தா தான் நான் அனுப்புவேன். 2 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ணுறாங்க இவங்க கிட்ட. நீ ஊருக்கு உடனே போனோன்னா நீ 2 லட்ச ரூபாய் கொடு, ஏன்னா உன்னை நான் காசு கொடுத்து நான் விலைக்கு இங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க எப்படின்னா பிட்டிங் பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துக்கு பிட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், அதனால தான் அந்த சிரி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற அந்த ஏஜென்ட்டுமே நான் வந்து இவங்களோட மாமி, என்னோட மாமின்ற மாதிரி நான் வந்து பேசுகிறேன், என் மாமி எப்படியாவது இது பண்ணிவிடுங்க, அவங்க சாகிற நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க. அப்படின்னா உங்கள் மாமியை நீங்கள் உயிரோடு எடுத்துகிட்டு வரணும்னா நீ காசு செலவு பண்ணி கொண்டு வா. இல்லை சார் அதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, நான் பேசுகிறேன், அப்படி உனக்கு அக்கறானா நீ கொண்டு வா. அப்படின்னா அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை நான் வந்து காசு கொடுத்து எடுத்துகிட்டு வரேன், அப்போ நான் காசு கொடுத்து எடுத்துகிட்டு வரேன், நீ என்கிட்டயே அந்த மாதிரி வந்து இதுவாக பேசினார் அவர். ஸோ ஏஜென்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு இதில் தான் இது பண்ணுறாங்க. இல்லை அரெஸ்ட் பண்ணல. இப்போ அதாவது அங்கே என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவங்க கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து சென்னையில் ப்ரொசீட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இங்கேயும் இது பண்ணியிருக்கோம், நாங்கள் சிஎஸ்ஆர் போட்டு இது பண்ணியிருக்கோம், நாங்கள் எஃப்ஐஆருக்கு ப்ரொசீட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ ஃபர்தராக நாங்கள் இங்கே மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். பட் இப்போதைக்கு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணலை. வீட்டு வேலை தான் சார் பார்க்குறோம். எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு, என்னை வந்து போன இடத்துல அடிச்சிட்டாங்க. ஒன்று என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா ஊருக்கு போகிறேன்னு சொன்னதால என் ஃபோனு பிடிங்கி வச்சுட்டாங்க. அவங்க வந்து முடியலனாலும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடந்து நம்மளுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க கையில் ஃபோன் இருக்குது. அதனால தான் எனக்கும் பிரச்சனை வந்தால் பிடிங்கி வச்சுக்குவாங்க. இப்போவே நீங்கள் பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவங்க அந்த அரபிக்காரங்க தான் சார். வீட்டு வேலை பார்க்குறவங்க தமிழ் ஆளுங்க தான் சார். அந்த அம்மா தான், தமிழ் அம்மா தான். சாரி சார், அந்த ஓனர் வந்து அந்த அரபிக்காரங்க தான் சார். இல்லை சார், அந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு வந்தவங்க. ஆமாம், நான் அடி வாங்கி வந்தப்போ அப்போ அவங்களும் உடம்பு சரியில்லாமல் அங்கே வந்துருந்தாங்க. அப்போது மறுபடியும் அனுப்பும்போது 2 பேரையும் ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அதனால் இந்த ஃபோன் கூட எனக்கு கிடைச்சிது.
எனக்கு தெரிஞ்சு நான் போனப்பவே அடிபட்டு வந்தவங்க 3 பேர் வந்திருக்காங்க சார். ஒரு அம்மா வந்து பூட்டி வச்ச இடத்துல கம்பி ஏதோ போட்டு திறந்துட்டு தப்பிச்சு ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஊருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஊரில் இருக்கிறவங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது அப்படின்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் கவர்மெண்ட் சைடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை பிஓஇ ப்ரொடெக்டர் ஆஃப் இமிக்ரன்ஸ் அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த தகவல் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாமல் எனக்கு வந்து தகவல் என்னென்னா இதுக்கு உண்டான ஒரு என்ஜிஓ வேலை பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு 300 கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போய் அவஸ்தைப்படுற ஆட்களை வந்து எடுத்துகிட்டு வர ஒரு என்ஜிஓ வந்து நான் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி பேசும்பொழுது 300 பேர் ஒரு வருஷத்துக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேரை நம்மளால் வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது எண்ணிக்கையில் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.